கர்த்தரின் மகிமை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வ பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிக்கும் காலம் வந்துவிட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் சிலாக்கியத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தருடைய ஜனம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை நம்பி அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டிச் சேர வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஏராளமான கிருபைகளை வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். இவர்கள் சிறையிருப்பின் காலத்தில் கர்த்தருடைய ஜனத்திற்கு மத்தியிலே ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகளாய் இருக்கலாம். யூதர்கள் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்னும் ஆறுதலான செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தருடைய ஜனம் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். விடுதலையின் நாளுக்காக ஆர்வமாய் காத்திருக்க வேண்டும். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்னும் வாக்கியம் யோவான் ஸ்நானனை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தரே சத்தியத்தை பேசுகிறவர். யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் யோவான் ஸ்நானன் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாக ஊழியம் செய்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனுஷருடைய இருதயத்தையும் மனதையும் ஆயத்தம் பண்ணுகிறான். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. மத்தேயு 3:1-3 வரை. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். மத்தேயு 3:5-6. பாவத்திற்கு மனம் திரும்புங்கள் என்பதே யோவான் ஸ்நானனுடைய பிரதான செய்தியாய் இருந்தது. அவனுடைய பிரசங்க செய்தியை கேட்டு எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானன் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஊழியம் செய்தான். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையோடும் இரக்கத்தோடும் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏசாயா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் சிறையிருப்பில் உள்ள கர்த்தருடைய ஜனத்திற்கு விசேஷமாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏசாயாவின் வார்த்தைகளை ஆறுதலின் செய்தியாகவும் வாக்குத்தத்தமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது வழியிலே அவர்களுக்கு என்னென்ன இடையூறுகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீக்கப்படும். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் அந்த பகுதியிலே பாதைகளை செவ்வை பண்ணும். கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற மேடு பள்ளங்களை எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் சிந்தை நமக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயமும் சிந்தையும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனத்திடம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டும். மேலும் அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் ஏசாயா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் இப்போது நெருக்கப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் கர்த்தர் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவர்களே சில தடைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த தடைகளை எல்லாம் அவர்கள் நீக்கி போட வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ண வேண்டும். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு இடறி போய் இருப்பார்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் இருக்காது.
இவர்களுடைய அவிசுவாசங்களும் குழப்பங்களும் கலக குணங்களும் இவர்களுக்குள் பள்ளங்களாகவும் மலைகளாகவும் குன்றுகளாகவும் இருக்கும். இந்த பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். இவர்களுக்குள்ளே காணப்படுகிற பெருமை மனமேட்டிமை என்னும் மலையும் குன்றும் தாழ்த்தப்பட வேண்டும். இவர்களுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற கோணலும் தாறுமாறும் செவ்வையாக வேண்டும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். அப்போது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். சிறையிருப்பில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் தங்களுடைய விடுதலைக்கு தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்போது கோரேசு ராஜா அவர்களுக்கு விடுதலையை பிரகடனம் பண்ணுவான். யோவான் ஸ்நானன் ஜனங்கள் மத்தியில மனம் திரும்புதலை குறித்து சிறிது காலம் பிரசங்கித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணினான். அப்போது மேசியா தம்முடைய மகிமையில ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டார். அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். யோவான் ஸ்நானன் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியை பிரசங்கித்தான். அவர்களை கண்டித்து உணர்த்தினான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களுடைய இருதயத்தில காயங்களும் வேதனைகளும் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து தமது கிருபையில் வெளிப்பட்டு காயமடைந்தவர்களுக்கு காயத்தை கட்டினார். அவர்களுடைய வேதனைகளை நீக்கி அவர்களை குணப்படுத்தினார். தேவன் தம்முடைய மகிமையிலே வெளிப்பட்டார். அவருடைய தெய்வீக மகிமை புறஜாதியாருக்கும் வெளிச்சமாய் இருந்தது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் போது மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். யூதர்கள் மாத்திரமல்ல, புறஜாதியாரும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய ஜனம் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதை அந்நிய தேசத்தாரும் பார்ப்பார்கள். அதை பார்க்கும்போது அவர்கள் மெய்யாகவே கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சங்கீதம் 126:2. யோவான் ஸ்நானனை பற்றிய முன் அறிவிப்பு. ஏசாயா 40:5 வசனத்தின் இறுதி பகுதியை தவிர ஏசாயா 40:3-5 ஆகிய வசனங்கள், லூக்கா 3:4-6 ஆகிய வசனங்களில் மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இது யோவான் ஸ்நானிலும் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலும் நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனம் வருங்காலத்தில் பூரணமாக நிறைவேறும். ஏனோக்கும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முன்னறிவிப்பார்கள். மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஜனங்களுடைய இருதயங்களை ஆயத்தம் பண்ணுவார்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்னும் வாக்கியம் அடையாள மொழி நடையில் உள்ளது. மேசியாவின் வருகையை இந்த வாக்கியம் அறிவிக்கிறது. அக்காலத்திலே ஒரு ராஜாவோ அல்லது ஒரு பிரபுவோ ஓரிடத்திற்கு போகும்போது அவருடைய ஊழியக்காரர்கள் அவருக்கு முன்னாக சென்று வழியை ஆயத்தம் பண்ணுவார்கள். ராஜாவின் வருகையை குறித்து ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். ராஜா போகும் பாதையில் முள், கற்கள், மேடு வெள்ளங்கள் ஆகியவை இல்லாதவாறு பார்த்துக் கொள்வார்கள். ஏசாயா 40:3-6 வரை உள்ள வசனங்களில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கூறும்போது பள்ளமெல்லாம் உயர்த்தப்படுவதும் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படுவதும் கோணலானது செவ்வையாக்கப்படுவதும் கரடு முரடானவை சமமாக்கப்படுவதும் அடங்கும். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது அவருடைய வருகைக்காக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிகள் 1000 வருஷ அரசாட்சியின் போது நிறைவேறும். எகிப்தில் இருந்து பாலஸ்தீனத்தின் வழியாக அசீரியாவிற்கு ஒரு பெரும் பாதை போடப்படும். இதை பற்றி ஏசாயா 11:16, 19:23-25 வரை, 35:8-10 ஆகிய வசனங்களில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவே இந்த கர்த்தர். கர்த்தரின் மகிமை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்படும். மாம்சமான யாவரும் அவருடைய வல்லமையை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள்.